வரும்போது சமுதாய கடமை என்ன, ஒரு கிறிஸ்தவனுக்கு சமுதாய கடமை என்ன, சமுதாயத்தில் அவன் எப்படி வாழணும், எல்லாரை போல வாழ்வதற்கு அல்ல. ஒரு கிறிஸ்தவன் எல்லாரை போல வாழ்ந்து எல்லாரும் போலும் ஜீவித்து போவதல்ல, அவனுக்கு ஒரு சமுதாய கடமை இருக்கு. இரண்டாவது, அவனுடைய எமோஷனல் லைஃப், உணர்வு பூர்வமான காரியம் என்ன, தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள அந்த உணர்வு பூர்வமான கிரியைகள் காரியங்கள் என்ன. மூணாவது, அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய லைஃப்ல தேவனுக்கு அவன் எப்படி ஆவிக்குரியவனா நடந்து கொள்ளுகிறான். 5:10 சொல்றாரு, இது ஆவிக்குரிய அணுகுமுறையை எப்படி செயல்படுத்த முடியும், இது ஏன் செயல்படுத்தணும் அப்படின்னு 4 முறையில ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்படணும். ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், சபைக்கு வருவது உண்மைதான். ஆனா ஒரு நிலையில ஒரு மனுஷனுடைய செயல்பாடும் கிரியைகளும் அது அவர் வாழ்க்கை ஆசீர்வாதமா செயல்படுவதற்கு